பல லட்சம் வருடங்களுக்கு முன் இந்த பூமியில வாழ்ந்து அழிஞ்சு போனதா நம்பப்படுற ரொம்பவே பயங்கரமான சில மித்திக்கல் கிரியேச்சர்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல சில கிரியேச்சர்ஸ் இப்பவும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அதுங்களோட சில அதிர்ச்சியூட்டும் ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு. சோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் பாருங்க. முக்கியமான விஷயம், இது மித்திக்கல் கிரியேச்சர் சீரிஸோட பார்ட் 4 வீடியோ. லாஸ்டா அப்லோட் பண்ணியிருந்த இதோட 3 பார்ட்டுக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தீங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னா இதோட பார்ட் 5 வீடியோவும் வரும். சோ எல்லாரும் லைக் பண்ணுங்க அண்ட் பார்ட் 5 வேணுமா அப்படின்றத இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். சைக்ளோப்ஸ் கிரீக் அண்ட் ரோமன் மித்தாலஜில சொல்லப்பட்டிருக்க ரொம்பவே விசித்திரமான அதே சமயம் பயமுறுத்தக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த சைக்ளோப்ஸ். சைக்ளோப்ஸ் அப்படின்ற பேருக்கான அர்த்தமே ரவுண்டட் ஐ அல்லது வட்டமான கண் அப்படின்றது தான். இதோட உடல் அமைப்பை பார்த்தீங்கன்னா மனிதர்களை போலவே கை கால்கள் எல்லாம் இருக்கும். ஆனா இதோட தலைப்பகுதி மட்டும் முற்றிலும் வேற மாதிரி. நெற்றிக்கு நடுவுல ஒரே ஒரு பெரிய கண் மட்டும் இருக்கும். அதுதான் இதை மற்ற உயிரினங்கள் கிட்ட இருந்தும் வேறுபடுத்தி காட்டுது. அண்ட் இதோட சைஸ் சாதாரண மனிதர்களை விடவும் பல மடங்கு பெருசு. அதாவது ஒரு ஜெயிண்ட் மாதிரி ரொம்பவே உயரமானதாகவும் வலிமையானதாகவும் இருக்கும். இதை நீங்க காட் ஆஃப் வார் கேம்ல பார்த்திருப்பீங்க. இந்த சைக்ளோப்ஸோட ஆரிஜின் பத்தி கிரீக் மித்தாலஜில சொல்லப்பட்டிருக்கிறது படி இது ஆகாயத்தின் கடவுளான யுரேனஸ்க்கும் பூலோகத்தின் கடவுளான காயாக்கும் பிறந்த சபிக்கப்பட்ட ஒரு குழந்தைன்னு சொல்லப்படுது. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம பழங்கால கிரீஸ் நாட்டோட அடர்ந்த காடுகளுக்குள்ள இந்த சைக்ளோப்ஸ் தனியா ஒரு சிவிலைசேஷன் அமைச்சு வாழ்ந்து வந்ததாகவும் சொல்லப்படுது. பட் இதுங்க என்னதான் தனி ஒரு சிவிலைசேஷன் அமைச்சு வாழ்ந்து வந்தாலும் இதுங்களோட வாழ்க்கை முறை மனிதர்களை போல ஒழுங்கானதா இருக்காது. அதாவது இதுங்களுக்குன்னு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது. தங்களுக்கு தேவையானது எதுவோ அது நல்லது கெட்டதுன்னு யோசிக்காம அடிச்சு கைப்பற்றக்கூடிய ஒரு உயிரினம். அதனாலதான் சைக்ளோப்ஸ் ஒரு வலிமையானதும் அதே சமயம் கட்டுப்பாடற்ற ஒரு உயிரினம் அப்படின்னும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அனஸ்தசேஷா ஹிந்து மித்தாலஜில சொல்லப்பட்டிருக்க ஒரு மிகப்பெரிய ஜெயின் சர்பென்ட் தான் இந்த அனஸ்தசேஷா. ஹிந்து புராணங்கள் படி இந்த அனஸ்தசேஷா பால் கடல்ல மிதந்துகிட்டு இருக்க 1000 தலைகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய சர்பென்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சில புராணங்கள் படி இந்த அனஸ்தசேஷா தான் 7 உலகங்களையும் தாங்கி நிற்கிறதாவும் அது சின்னதா அசஞ்சா கூட இந்த பிரபஞ்சமே குலுங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புராணங்கள் படி இது பார்க்கடல்ல இருக்க ஒரு புராண கால தெய்வீக உயிரினம்னு சொன்னாலும் இந்த அனஸ்தேஷாக்கு ஒத்து போற மாதிரி 1971 இந்திய பெருங்கடல்ல SCP-3000 அப்படின்ற பல தலைகளை கொண்ட ஒரு ஜெயிண்ட் ஈல் கண்டுபிடிக்கப்பட்டதா டாக்குமெண்ட்ரி பண்ணப்பட்டிருக்கு. அந்த வருடத்துல 2 பங்களாதேஷ் ஃபிஷிங் போட்டும் 15 மீனவர்களும் மர்மமான முறையில காணாம போனதால அதுக்கான ரீசனை தேடி ரெஸ்கியூ டீமை சேர்ந்த 3 டைவர்ஸ் கடலுக்குள்ள போயிருக்காங்க. அப்படி போன அந்த 3 பேரும் ஒரு குறிப்பிட்ட ஆழத்துல சஃபர் ஆனதாவும் அதுல வில்லியம் மோரிஸ் அப்படின்றவர் இங்க ஏதோ பல தலைகளை கொண்ட ஒரு ஈல் மாதிரியான மான்ஸ்டர் இருக்கிறதாவும் பயங்கர கதறல் சத்தத்தோட சொல்லியிருக்காரு. இது நடந்த அடுத்த சில நிமிடங்கள்லயே அவங்களோட தொடர்பு மொத்தமா துண்டிக்கப்பட்டிருக்கு. எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அதன் பிறகு 3 நாள் கழிச்சு உடல் சிதஞ்ச நிலையில அவங்க 3 பேர்ல ஒருத்தரோட உடல் மட்டும் SCP ஃபவுண்டேஷனோட ரெஸ்கியூ டீமால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மத்த 2 பேருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்களோட உடல் கூட கிடைக்கல. சோ இவங்க பார்த்ததா சொன்ன அந்த மிகப்பெரிய ஈல் தான் இவங்களை வேட்டையாடி இருக்குன்னு நினைச்சு அதன் பிறகு அந்த பகுதியில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க எந்த ஒரு குழுவும் கடலுக்கடியில போக முன் வரவே இல்லை. சோ இந்த ஒரு சம்பவம் ஒரு அன்சால்வ்டு மிஸ்டரியா இருக்கிறதாலேயே இன்னைக்கும் அந்த பகுதியில அனஸ்தசேஷா மாதிரியான அந்த மிகப்பெரிய ஜெயிண்ட் ஈல் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம்னு தான் நம்பப்படுது. சூப்பாகாப்ரா வேம்பயர் பத்தி பார்த்திருந்தோம்ல. ஆல்மோஸ்ட் அந்த வேம்பயர் மாதிரி ஒரு கொடூர உயிரினம் தான் இந்த சூப்பாகாப்ரா. ஆனா வேம்பயர் மாதிரி இது மனிதர்கள் ரத்தத்தை குடிக்காது. அதுக்கு பதிலா கால்நடைகளோட ரத்தத்தை தான் அதிகமா விரும்பி குடிக்குமாம். கோழி, முயல், குறிப்பா ஆடு மாதிரியான சின்ன மிருகங்களை தான் இது அதிகமா வேட்டையாடி ரத்தத்தை குடிக்குமாம். சூப்பாகாப்ரா அப்படின்ற இந்த பேருக்கான அர்த்தமே கோட் சக்கர் அப்படின்றது தான். அதாவது ஸ்பானிஷ் மொழியில சூப்பா அப்படின்னா உறிஞ்சுறது, காப்ரா அப்படின்னா ஆடு அப்படின்னு அர்த்தம். சோ ஆடுகளோட ரத்தத்தை அதிகமா உறிஞ்சி குடிக்கிறதாலேயே இதுக்கு இந்த பேர் வந்திருக்கு. இதோட ஆரிஜின் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா 1970களில் கரீபியன் தீவுகள்ல தான் இந்த உயிரினம் உலாவிக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. அந்த காலகட்டத்துல கரீபியன் தீவுகள்ல ஆடு, கோழி போன்ற கால்நடைகள் அடிக்கடி மர்மமான முறையில இறந்துகிட்டே இருந்திருக்கு. இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, இறந்து போன அந்த எல்லா மிருகங்களோட உடல்லையும் ரத்தமே இல்லாம ஆல்மோஸ்ட் ட்ரைன் ஆகி இருந்தது.
இதெல்லாம் பார்த்து பயந்து போன அந்த மக்கள் இது எந்த மிருகத்தோட செயலா இருக்கும்னு கண்டுபிடிக்க இரவு நேரங்கள்ல பண்ணைகளுக்கு பக்கத்துல ஒளிஞ்சி வேவு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படிதான் சில பேர் இந்த சூப்பா காப்ராவை நேர்ல பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல இத பார்த்தவங்க இது ஒரு ஏலியன் இல்ல ஹியூமனாய்டு பிரெடேட்டரா இருந்திருக்கலாம்னு தான் நினைச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் இதோட சைட்டிங்ஸ் அடிக்கடி வந்ததால இது ஏதோ வினோதமான ஒரு உயிரினம் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இந்த கிரியேச்சரை நேர்ல பார்த்தவங்க சொன்ன விவரங்கள் படி இதோட உடல் அளவு ஒரு சின்ன கரடி மாதிரியான அளவிலும் முதுகு முழுக்க கூர்மையான முட்கள் நிறைந்த ஸ்பைக்ஸ் போன்ற அமைப்போடும் முக அமைப்பு பெரிய கண்கள் மற்றும் கூர்மையான பற்களோடு கோரமான வாய் கொண்டிருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சுதான் இது ஒரு சாதாரணமான மிருகம் இல்ல அப்படின்னு எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சாங்க. அந்த காலகட்டத்துல விவசாயிகளுக்கும் கால்நடை வளர்க்குறவங்களுக்கும் இந்த சூப்பா காப்ரா ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா தான் இருந்திருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைச்ச இதோட ஃபாசில்ஸ் மாதிரியான எவிடன்ஸ் அடிப்படையில சில வைல்ட் லைஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இது ஒரு கேனைன் வகையை சேர்ந்த உயிரினமா இருக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா அதை உறுதியா நிரூபிக்க எந்த ஸ்ட்ராங்கான சயின்டிபிக் ப்ரூஃபும் கிடைக்கல. பட் கரீபியன் தீவுல வாழ்ந்துகிட்டு இருக்க பழங்குடியின மக்கள் இன்னைக்கும் இந்த சூப்பா காப்ரா உயிரோடு தான் இருக்குமோன்னு நினைச்சு பயந்துகிட்டு தான் இருக்காங்க. மைனோடார் கிரீக் மித்தாலஜில சொல்லப்பட்டிருக்க ரொம்பவே பயங்கரமான சக்தி வாய்ந்த ஒரு உயிரினம் தான் இந்த மைனோடார். இதோட அப்பியரன்ஸை பார்க்க ரொம்பவே யூனிக்கா காலை தலையும் மனித உடல் அமைப்பும் கொண்ட பயங்கர டெரிஃபைங்கான ஒரு லுக்ல இருக்கும். அதாவது மனிதனும் காலையும் கலந்து உருவான ஒரு ப்ரூட்டல் வாரியர் மாதிரி இருக்கும். இதோட இந்த அப்பியரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் இதோட ஆரிஜின் ஸ்டோரியும் இருக்கும். அண்ட் அது கேட்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஏன்ஷியன் டைம்ல கிரீட் அப்படின்ற ஒரு தீவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்த மன்னருக்கு 3 மகன்கள் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட 3 மகன்களுக்கும் யாரு அடுத்து நாட்டை ஆள போறது அப்படின்ற பெரிய போட்டி வந்தது. அந்த சமயத்துல அந்த 3 பேர்ல கடைசி மகனான மைனஸ் அப்படின்றவர் கடலின் கடவுளான பொசைடன் கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு. அது என்னன்னா, இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே என் மேல நம்பிக்கை வச்சு என்னையே அரசனா ஏத்துக்கிற மாதிரி எனக்கு ஒரு அடையாளத்தை கொடு அப்படின்னு வேண்டி இருக்காரு. அவரோட வேண்டுதலை ஏத்துக்கிட்ட பொசைடன் ஒரு அதிசயமான வெள்ளை காளையை அனுப்பி இதை நீ மக்கள் கிட்ட கொண்டு போய் காமிச்சனா மக்கள் உனக்கு கடவுளோட அருள் இருக்கு, நீ கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன்னு நம்பி உன்னையே அரசனா ஏத்துப்பாங்கன்னு சொல்றாரு. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்ட மைனஸ் பொசைடன் சொன்ன மாதிரியே அந்த காளையை எடுத்துட்டு போய் ஊர் மக்கள் கிட்ட காட்டுறாரு. மக்களும் அவர் நினைச்ச மாதிரியே அவர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னு நம்பி அவரையே நாட்டோட அடுத்த அரசனாவும் ஏத்துக்கிறாங்க. ஆனா இங்க தான் ஒரு பிரச்சனையே ஆரம்பிக்குது. பொசைடன் மைனஸ்க்கு அந்த காளையை கொடுக்கும் போதே ஒரு கண்டிஷனும் போட்டிருப்பாரு. அது என்னன்னா, நீ அரசனான பிறகு அந்த காளையை எனக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா மைனஸ் அந்த காளையை பார்த்ததுக்கு அப்புறம் அது ரொம்ப பிடிச்சு போனதால அதை பலி கொடுக்க மனசு இல்லாம அதே மாதிரி இருக்க வேற ஒரு காளையை கொண்டு போய் பொசைடனுக்கு பலியா கொடுத்துடுவாரு. இதை கண்டுபிடிச்ச பொசைடன் உனக்கு வரம் கொடுத்த கடவுள் என்னையே ஏமாத்துறியான்னு கடுமையா கோவப்பட்டு மைனஸை நேரடியா தண்டிக்காம மைனஸோட மனைவிக்கு அந்த வெள்ளை காளை மேல காதல் வர மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துடுறாரு. அதன்படி மைனஸோட மனைவியான பெசிஃபே அப்படின்றவங்களுக்கும் அந்த வெள்ளை காளைக்கும் பிறந்த குழந்தை தான் இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மைனோடார். இப்ப புரியுதா மைனோடார் ஏன் பாதி மனிதனும் பாதி காளையும் கலந்த ஒரு கலவையா இருக்கா அப்படின்னு. சரி, கதையை கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த குழந்தை பிறந்தது மைனஸ்க்கு சுத்தமா பிடிக்கல. இந்த குழந்தைய இப்பவே கொன்னுடணும்னு தோணினாலும் இதை கொன்னா மறுபடியும் கடவுளோட கோபத்துக்கு ஆளாயிடுவோமோன்னு பயந்து அப்படியே விட்டுடுறாரு. பிறகு மைனோடார் ரொம்பவே சக்தி வாய்ந்த பயங்கர மூர்க்கத்தனமான ஒரு வாரியர் மாதிரி வளர ஆரம்பிக்குது. காலப்போக்கில் அதோட நடத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாறி மனிதர்களையே தாக்க ஆரம்பிக்குது. அந்த நாட்டுல சின்ன தவறு செய்யற மனிதர்களுக்கு கூட நேரடியா மரண தண்டனை கொடுக்கிற அளவுக்கு கட்டுப்பாடை மீறி போய்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல மைனோடாரை கட்டுப்படுத்த முடியாம போன மைனஸ் ஒரு எக்ஸ்ட்ரீம் முடிவுக்கு வராரு. ரகசியமா ஆட்களை வச்சு யாராலுமே வெளியே வரவே முடியாத மாதிரி குழப்பமான பாதைகள் நிறைந்த ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரிசனை கட்டி அதுக்குள்ள மைனோடாரை அடைச்சி வச்சிடுறாரு. பல 100 ஆண்டுகளா மைனோடார் அந்த பாதாள சிறைக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்ததாகவும் சொல்லப்படுது. இதோட ஸ்டோரி கேட்க கொஞ்சம் பரிதாபமா இருந்தாலும் வெளியில இருந்தா இது யாருக்கும் பாவம் பரிதாபம்லாம் பார்க்காது. எல்லாரையுமே கருணையே இல்லாம கொன்னு குவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ப்ரூட்டல் மான்ஸ்டர் அப்படின்றதாலதான் இத பாதாள சிறையில அடைச்சு வச்சிருக்காங்க. டிராகன் மித்திக்கல் கிரியேச்சர்னாலே ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர உயிரினம் டிராகனா தான் இருக்கும்.
அந்த அளவுக்கு உலகத்தோட எல்லா கல்ச்சர்லயுமே சொல்லப்பட்டிருக்க ரொம்பவே முக்கியமான ஒரு லெஜெண்டரி கிரியேச்சர் தான் டிராகன். புராணங்கள் கதைகள் எல்லாம் தாண்டி டிராகன் பத்தி உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரிய மிகப்பெரிய காரணமா அமைஞ்சது மாடர்ன் டே சினிமாவும் தான். பிகாஸ் ஹாரி பாட்டர், கேம் ஆஃப் த்ரோன்ஸ், ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் மாதிரியான படங்களால தான் டிராகன்ஸ் இன்னும் உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆச்சு அண்ட் ஒரு குளோபல் ஐக்கானாவே மாறிடுச்சு. பொதுவா டிராகனோட அப்பியரன்ஸை பார்க்க பெரிய ரெக்கைகள், கூர்மையான நகங்கள், பாம்பு அல்லது லிசார்ட் மாதிரி நீளமான உடல், மிகப்பெரிய வால், சில நேரம் கொம்புகள் கூட இருக்கும். ஸ்கின் ரொம்ப கடினமா ஒரு ஆர்மர் மாதிரி இருக்கும். முக்கியமா இதோட வாயிலிருந்து நெருப்ப கக்கும். ஆனா எல்லா கல்ச்சர்லயும் டிராகனோட அப்பியரன்ஸ் இதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட முடியாது. ஒவ்வொரு கல்ச்சர்ஸ்க்கு ஏத்த மாதிரியும் டிராகனோட அப்பியரன்ஸ் கொஞ்சம் மாறுபட்டும் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம அதிகமா கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல பார்த்த டிராகன் எல்லாம் லிசார்ட் மாதிரியான உடல் அமைப்போடு ரெக்கைகளை வச்சுக்கிட்டு வாயிலிருந்து நெருப்பு கக்குற மாதிரி இருக்கும்ல. ஆனா அப்படியே சைனீஸ் மித்தாலஜி பக்கம் வந்தோம்னா இங்க டிராகன் பாம்பு உடல் அமைப்போடு ரெக்கைகள் எதுவும் இல்லாம 4 சின்ன கால்களோடு இருக்கும். ஆனா ரெக்கைகள் இல்லைனாலும் இந்த டிராகன்களாலையும் ஆகாயத்துல நல்லாவே பறக்கவும் முடியும். இப்படி ஒவ்வொரு கல்ச்சருக்கு ஏத்த மாதிரியும் டிராகனோட அப்பியரன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். பட் இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, சைனீஸ் கல்ச்சர்ல மட்டும்தான் டிராகன் இந்த மாதிரி பாம்பு உடல் அமைப்போடு இருக்கும். பட் ஆல்மோஸ்ட் உலகத்தோட மற்ற எல்லா கல்ச்சர்ஸ்லயுமே லிசார்ட் மாதிரியான உடல் அமைப்போடு தான் இருக்கும். அதாவது கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வர டிராகனோட அப்பியரன்ஸ்ல தான் இருக்கும். சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ் வேணா இருக்கலாம். டிராகன்ஸோட அப்பியரன்ஸை பத்தி பேசும்போது கண்டிப்பா அதுங்களோட பவர்ஸ் பத்தியும் சொல்லி ஆகணும். முதல்ல ஃபயர் பிரீத்திங். ஆல்மோஸ்ட் எல்லா டிராகன்ஸோட சிக்னேச்சர் பவரே இதுதான் சொல்லலாம். தன்னோட வாயிலிருந்து மிக அதிக அழுத்தத்துல நெருப்பை ப்ளோ பண்ணும். அந்த நெருப்பால ஒரு நகரத்தையே கூட மொத்தம் அழிச்சிட முடியும். அடுத்து ஐஸ் பிரீத்திங். சில வகை டிராகன்கள் நெருப்புக்கு பதிலா ஒரே வைக்கிற ஐஸ் இல்ல ஃப்ராஸ்ட் பிளாஸ்ட் பண்ணும். இந்த வகை டிராகன்களை ஐஸ் டிராகன் அல்லது ஃப்ராஸ்ட் டிராகன் அப்படின்னு சொல்வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டிராகன்களோட ஸ்கின் சாதாரணமானது இல்ல, கடினமான ஒரு ஆர்மர் மாதிரி அதை பாதுகாக்கும். சோ எந்த ஒரு சாதாரண வெப்பனாலையும் டிராகனை அவ்வளோ ஈஸியா காயப்படுத்திட முடியாது. அதே மாதிரி டிராகன்களோட பற்களும் நகங்களும் கூட அதிக விஷத்தன்மை கொண்டதா இருக்கும்னு சொல்லப்படுது. சோ ஒரு சின்ன கீறல் கூட உயிருக்கு ஆபத்தா மாறிடும். இப்படிப்பட்ட பல அபாயகரமான சக்திகளை கொண்ட இந்த டிராகன்களை சில கல்ச்சர்ல ஆபத்தான மிருகமா பாக்குறாங்க. சில கல்ச்சர்ல கடவுளுக்கு நிகரான ஒரு தெய்வீக சக்தியாவும் நம்புறாங்க. உதாரணத்துக்கு மேற்கத்திய கலாச்சாரங்கள்ல டிராகனை சக்தி வாய்ந்த ஒரு மான்ஸ்டரா தான் பாக்குறாங்க. ஆனா அப்படியே சைனா போன்ற நாடுகள்ல டிராகன்களை ஒரு தெய்வீக சக்தியாவும் கடவுளுக்கு நிகரான ஒரு தெய்வீகமான உயிரினமாவும் கருதுறாங்க. இதை விட இன்னும் பல பயங்கரமான கிரியேச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் பார்ட் 5 வீடியோல பாப்பீங்க. சோ அந்த வீடியோ வேணும்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பார்ட் 5 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 300 கமெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா அடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். சோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.